கிட்ட வருவாங்க நிறைய. அதாவது அடிபட்டு ரொம்ப நாளாக ஆறாத கேஸு, ஸ்கின் டிசைஸு, தோல் சம்மந்தப்பட்ட இது, அடுத்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட இது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கேஸுங்க வரும். இதில் இப்போ அடி வலிகள்லாம் எப்படி ஆக்சிடென்ட் ஆகிறவங்களா இல்லை உடல் வலி, வயசானவங்களுக்கு கால் முட்டி வலி அந்த மாதிரியா? அந்த மூட்டு வலி வரும், நிறைய மூட்டு வலி வரும். அடிப்பட்டவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி யாரும் இங்கே வந்து டாக்டருங்கெல்லாம் வந்து தொட்டு பார்த்து இது பண்ணி பண்ணுற இது கிடையாது. இங்கே பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வந்து ஏழைகளுக்கு தகுந்த மாதிரி சேவை செய்கிற மாதிரி கொஞ்சமாக காசு வாங்கிக்கின்னு அவங்கள திருப்தி அடைகிற மாதிரி ரணத்தை நல்லா ஆற்றி விட்டுடுவேன். சித்தா மருந்து தான் போட்டு ஆற்றி விடுறது. மருந்துகள்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பேன். எழுதி அந்த மருந்துகளும் சாப்பிட சொல்லுவேன். ஸ்கின் டிசீஸ்னால் என்ன மாதிரியான டிசீஸஸ்? நமைச்சல், சொறி, சிரங்கு, இந்த மாதிரி ஸ்கின் டிசைஸ், உடம்பு பூரா கருப்பாக இல்லை தேமல் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாக்கா அதுக்கு ஸ்கின் டிசைஸுக்கு பரங்கிப்பட்ட மாத்திரைன்னு சொல்லிட்டு மாத்திரையை கொஞ்சம் லாங்காக சாப்பிட சொல்லுவேன். ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து நல்லா க்யூர் பண்ணுற மாதிரி ஓரிரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல க்ளீனாக ஆகிற மாதிரி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். இப்போ சிலருக்கு வந்து அந்த தோலில் வந்து ஒரு படரா ஒரு வெள்ளை வெள்ளையாக சிலருக்கு வருதுல்ல, ஒரு நோய் மாதிரி ராகு தோஷங்கள், வெண்புள்ளி, வெண் தோஷம். ஆமாம், வெண்புள்ளின்னு பேர் அதுக்கு. இந்த வெண்புள்ளி வந்து சிலதெல்லாம் வந்து குணமாகும், சிலதெல்லாம் வந்து அது பிளட்லேயே வந்து அந்த கிருமிகள் அதிகமாக இருந்து அது க்யூர் பண்ணுறது எங்கேயுமே சரி பண்ணுறது கிடையாது. அது சித்தாவதுலேயும் அது அந்தளவுக்கு பொறுமை மக்கள்கிட்ட கிடையாது. நிறைய உடம்பு வெண்புள்ளி நோயே நிறைய இருக்கிறாங்க. ரத்தனகிரி சாமியார் கூட வெண்புள்ளி நோய் தான். எல்லாம் உடம்பு பூரா வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இல்லைங்களா? அதனால் அவரு கூட அந்த வெண்புள்ளி நோய் தான். அதை யாரும் குணப்படுத்தலை. அது ஆரம்ப ஸ்டேஜிலிருந்து அதை குணப்படுத்தலாம். உடம்பு பூரா இருந்துருச்சுனாக்கா அதை குணப்படுத்த முடியாது தான். அதுக்கு தீர்வு கிடையாது. தீர்வு கிடையாது. இப்போ வேற இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரிலேட்டட்னா என்ன மாதிரி? குழந்தையின்மை இல்லை வந்து நிறைய நீட்டிச்சு, அதாவது உறவுகளில் வந்து நீட்டிச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய அட்வைஸ் எல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு நிறைய இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்றத நிறைய சொல்லி அவங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி தாம்பத்திய உறவை சரி பண்ணுற மாதிரி பண்ணுறது. அது அடுத்து மருந்தும் கொடுத்தேன். மருந்து கொடுத்து நல்ல சித்தா மருந்து தான் கொடுக்கறது. அது சித்தா மருந்துனாக்கா எல்லாத்துலேயும் வந்து அமுக்குரா என்ற ஒரு சோர்ணம் மாத்திரை அது அதிகமாக இருக்கும். அதில் அதுதான் செக்ஸுக்கு ரொம்ப உகந்த மருந்து இது.